ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமே இன் திஸ் கிச்சன். சேமியா பாயசத்தை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜவ்வரிசி நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை ஆட் பண்ணி நல்லாவே இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேமியாவை நம்ம சூப்பராக நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கடாயில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியெல்லாம் நம்ம தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடியால் அடைச்சி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஜவ்வரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா வெள்ளை முத்துக்களாக நம்ம போட்ட ஜவ்வரிசி நல்லா கிளாஸ் கலரில் கொஞ்சம் கூட பெருசாக வந்திருக்கு. அந்த தண்ணியும் நல்லா திக்காக வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றிக்கலாம். சேமியா ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆனதும் சேமியா குழைய தொடங்கிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா பால் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பால் இந்த ஜவ்வரிசி சேமியா உடச்சது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கணும் நினைக்கிறவங்க இந்த விடவும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் நல்லா இனிப்புத்தன்மை வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா இதுலேருந்து ஒரு அரை கப்பு கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சேமியா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இடையிடையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக பால் பவுடர் ஆட் பண்ணுறோன்னா பால் கொஞ்சம் திக்காகிறதுக்கும் அதே டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த பால் பவுடர் இந்த பாலோட நல்லா கரைஞ்சிடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் பொடி எல்லாம் நீட்டாக அந்த பாலோடு சேர்த்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக விட்டுக்கோங்க. ஒரு கொதிநிலை வந்ததும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இடையிடையே இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் கரைஞ்சோ நம்ம இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பார்த்திங்கன்னா நான் 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 5 கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த கிஸ்மிஸ் பழம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நெய்யோடு சேர்த்து இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பால் பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பால் பாயசத்தை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஸ்மெல்க்காக நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏலக்காவே டேரெக்டாக இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளற விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போது நல்லா கிளற விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டி அண்ட் எம்மியான அட்டகாசமான சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி அட்டகாசமான இந்த சேமியா பாயசம் பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பாய்.